ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து காட்சி ப்ரொனன்சியேஷன் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். GHAAPI அதான் டைட்டில். ஸோ அந்த படத்துடைய ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். அனுஷ்கா செட்டி அவங்களுடைய படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது நான் தெரிச்சிட்டேன். வெறித்தனமாக இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. விக்ரம் பிரபுவோட அந்த ரிவீலிங் போஸ்டர், நமக்கு அந்த போஸ்டர்ஸ்லேருந்தே வந்து இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. இந்த காட்டுல காட்டிங்க இருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல மலைய பொளந்து அவங்க ரத்தத்திலே ரோடு போட்டவங்க இப்போ கஞ்சாவை முதுகுல தூக்கிட்டு போற கழுதிங்க. இந்த மலைகள்ல இவங்க கால்படாத இடமே இல்ல. செம்ம கியூட்டா இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்கடா. ஊர்ல கல்யாணம்னாலே உங்க கல்யாணம் ஃபீல் வருது. கல்யாணம் எப்ப டார்லிங்? அதுக்கு தான் வெயிட்டிங். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு மலையோட நிழல் இன்னொரு மலை மேல விழுது. அந்த நிழல்ல சீலாவதி வளருது. பிளாக் கோல்ட் மைன். காட்டுங்களுக்கு சரக்க வளர்க்கறது சுமக்கிறது தெரிஞ்சா போதும். பிசினஸ் உங்க பொறப்புக்கே செட் ஆகாது. காட்டிங்க நான் கதி இல்லாதவங்க இல்ல. பம்புன்னு வந்துட்டா குறவளைய கடிச்சு தொப்பி சமாதி கட்டிடுவோம். இது ஹை THC கஞ்சா. லிக்விட் ஃபார்ம்ல ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அண்ட் இன்னும் ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் செய்ய முடியும். கஞ்சா சொபக்காம நாமெல்லாம் எப்படி வாழறது? 10 பேரோட வாழ்க்கை நாசம் பண்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? காடு காட்டுகளோடது, வரப்போற சந்ததி அவங்க உரிமையை அவங்களுக்கு தருவோம். குறுக்க வரவங்க ரத்தத்தால காட்ட கழுவுவோம். இதுதான் அந்த பத்து. செப்டம்பர் 5 செம்ம ராவா இருக்கு, வேற லெவல். இப்ப ரீசெண்டா இந்த லீடிங் ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம் இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான கதைகள்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அதுவும் அவுட்புட்டா செம்மையா இருக்கு, பார்க்க வெறித்தனமா இருக்காங்க. அனுஷ்கா வந்து அருந்ததியில பார்த்த அந்த ஃபீல் வருது. ரத்தம் தெறிக்க தெறிக்க வேற மாதிரி இருக்கு. இப்படிதான் அனுஷ்காவை பார்க்கணும்னு எல்லாம் நிறைய ஆசைப்பட்டாங்க. அருந்ததிக்கு அப்புறம் வந்து நிறைய அந்த சாஃப்ட் ரோல் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணாலுமே அந்த எஃபெக்ட் வரல, அருந்ததி எஃபெக்ட் வரல. ஸோ இதுல அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ராவா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல விக்ரம் பிரபு காட்டல. அது ஏன் வச்சா ஒருவேளை விக்ரம் பிரபுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி படத்துல வந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான மெயின் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் ரோல் இறந்து போறதா தான் இருக்கும். ஸோ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. கிறிஸ் ஜகர்லாமுடி அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பேரு. அவர் தான். ஸோ எப்படி கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு கேட்குற வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்ப்போம். அனுஷ்கா படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 5 வேற ஏதோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன படம்னு சரியா தெரியல. அது என்ன படம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் தான் போட்டி. ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. Bye.